காசினியோரறிய நாமும் சுவிசேஷம் அதை பாரினிலே காட்டுவோம், விசுவாசம் அதை நாட்டில் நிலை நாட்டுவோம். பாவத்தை போக்க சாபத்தை நீக்க பக்தனாய் வந்தார், பரிசுத்தனாய் வந்தார். நிந்தை சுமந்து கந்தை அணிந்து விந்தையாகவே அவர் சொந்தமாய் வந்தார். இயேசு என்னும் இனிய நாமம், இந்த காசினியோரறிய நாமம், சுவிசேஷம் அதை பாரினிலே காட்டுவோம், விசுவாசம் அதை நாட்டில் நிலை நாட்டுவோம். ஆகாய மேன்மை அத்தனையும் வெறுத்து ஆயரறிய அவர் ஆகோடில் வந்தார். மகிமை கெடாத மாது மரியின் பலனாய் வந்தார், அனுகூலனாய் வந்தார். இயேசு என்னும் இனிய நாமம், இந்த காசினியோரறிய நாமம், சுவிசேஷம் அதை பாரினிலே காட்டுவோம், விசுவாசம் அதை நாட்டில் நிலை நாட்டுவோம். வேதாள பேயை பாதாளம் வரையில் ஒழிக்க வந்தார், அதை அழிக்க வந்தார். பரிசுத்தவான்கள் பருகி கழிக்க ஈகத்தில் வந்தார், அவர் அகத்தில் வந்தார். இயேசு என்னும் இனிய நாமம், இந்த காசினியோரறிய நாமம், சுவிசேஷம் அதை பாரினிலே காட்டுவோம், விசுவாசம் அதை நாட்டில் நிலை நாட்டுவோம். இயேசு என்னும் இனிய நாமம், இந்த காசினியோரறிய நாமம், சுவிசேஷம் அதை பாரினிலே காட்டுவோம், விசுவாசம் அதை நாட்டில் நிலை நாட்டுவோம். பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மீண்டுமாக உங்களை இந்த நாளிலே சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். எங்கள் கேருபீன்கள் ஊழியங்கள் சார்பில் மீண்டுமாக உங்களை வாழ்த்துவதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கடந்த நாட்கள் எல்லாம் கர்த்தர் நம்மோடு தங்கியிருந்து இந்த 6வது மாதத்தை கர்த்தர் காண செய்திருக்கிறார். கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிறீங்க. சற்று நேரம் மாத்திரம் தான் ஆண்டுடைய வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். உங்கள் உள்ளங்களெல்லாம் ஆண்டவர் கிளியராய் திருப்புங்க. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்பு நிறைந்த இயேசப்பா, இந்த நல்ல நாளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உமது வேத வசனத்தை தியானிக்கும்படி ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிற இந்த ஒவ்வொரு ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உள்ளத்தின் விருப்பங்களெல்லாம் கர்த்தரை நிறைவேற்றுங்க இயேசப்பா. நல்ல உள்ளங்களாக பக்குவப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரை விதைக்கப்படுகிற வசனங்கள் ஒன்றும் ஆண்டவரே வீணாய் போகாதபடி ஆண்டவரே அவை 100 மடங்கு பலன் தர கர்த்தர் இந்த உள்ளங்களெல்லாம் கர்த்தரை பக்குவப்படுத்தி பாதுகாத்துக் கொள்வீராக என்று ஜெபிக்கிறேன். அடிமையை மறைத்து கர்த்தர் வெளிப்படுங்க. பிரயோஜனம் உள்ள வார்த்தைகளை கற்றுக் கொடுத்து ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். இந்த நாளிலே தியானத்திற்கென்று நான் தெரிந்து கொண்ட வார்த்தை என்னன்னா, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அதில் பாருங்க, அதில் என்ன இருக்குதுன்னா, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். குறைவுகளை மாற்றும் தேவன் என்ற தலைப்பில் நான் பேச விரும்புகிறேன். நம்ம நினைக்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய சமயங்களில் நிறைய காரியங்கள் குறைகள் இருக்கிறது என்று நம்ம அந்த குறைகளை குறித்தே நிறைய நேரம் சிந்திக்கிறோம். நீங்கள் யோசிச்சிங்கன்னா நிறைய நிறைகள் இருக்கும், ஆனால் அந்த நிறைகள் நம்ம மனசுக்கு வரவே செய்யாது. என்னெல்லாம் குறைவாக இருக்கிறதோ அதுதான் திரும்ப திரும்ப நம்ம உள்ளத்துக்கு வரும். இது ஒரு சாத்தானோட தந்திரம். நம்மளை சந்தோஷமாக இருக்க விடாதபடி நம்ம எப்பவும் நம்மளை வேதனைப்படுத்தும்படியாக, ஏன்னா சந்தோஷமாக இருப்பதே நமக்கு கிறிஸ்துவுக்குள் பெரிய பலன் என்று வேதம் சொல்கிறது. மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் என்று வேதம் சொல்கிறது. அப்போ நம்ம சந்தோஷமாக இருந்து ஆண்டவரை துதித்துட்டு இருப்போம். நம்ம குடும்பம் ஒரு களிப்பான ஒரு குட்டி பரலோகம் போல இருக்கும். அதெல்லாம் நடைபெற விடாத அளவுக்கு சாத்தானவன் எப்பொழுதும் நம்ம வேதனையில் வைக்கிறதுக்காக இந்த குறைவுகளையே நினைவுபடுத்தி கொண்டே இருப்பான். என்னென்ன குறைவுகள் நமக்கு இருக்குதோ அதுவே நம்மளோட உள்ள மீண்டும் மீண்டுமாக சிந்திக்கும். இது இல்லையே, அது இல்லையே, இந்த பிரச்சனை இருக்கிறது, அந்த பிரச்சனை இருக்கிறது, நான் என்ன செய்வேன். இப்படியே ராத்திரி தூங்கும் பொழுது எழும்பும் பொழுது ஒரு சிறு பிரச்சனை இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா, நீங்கள் நைட்டு தூங்கிட்டு இதை நீங்கள் யோசிச்சு பாருங்க, திடீர்னு நடு ராத்திரியில் நீங்கள் முழிக்கிறப்ப கூட அந்த நினைவுகள் உங்கள் மனதில் ஓடும். என் வாழ்க்கையில் இப்படி வந்திருக்கிறது.
ஏதாவது ஒரு ப்ராப்ளம் எனக்கு வந்துச்சுன்னா நான் நைட்டு தூங்கிட்டு நடுவில் ஒரு 2 மணிக்கோ 3 மணிக்கோ நம்ம எழும்புனா அந்த நேரம் கூட அந்த நினைவுகள் மனதில் ஓடும். அப்போ தூக்கத்தில் கூட நம்மளுடைய மூளை அதே சிந்திக்கும்படியாக வைத்து நம்முடைய சமாதானத்தை குலைப்பது சத்துருவின் ஒரு திட்டம். ஆனால் வேதம் சொல்கிறது, தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று வேதம் சொல்கிறது. இதை குறித்து சில வார்த்தைகளை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் நம் குறைவுகளை நிறைவாக மாற்றுகிற தேவன். பாருங்க, உபாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இதில் நம்ம பார்க்குறோம், இந்த உபாகமத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வனாந்திர வழியாக நடந்து வராங்க. அவங்க அந்த எகிப்து தேசத்திலேருந்து கானான் தேசத்தை நோக்கி பிரயாணப்படுறாங்க. எப்படி நாம் இந்த உலகத்தில் பரலோகத்தை நோக்கி பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறோமோ அதுக்கு சமமாக, அதற்கு ஈடாக அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நாட்களில் இந்த எகிப்து தேசத்திலேருந்து கானான் தேசத்தை நோக்கி போனாங்க. அந்த கானான் பிரயாணத்தில் அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள். அதில் வனாந்திரம் வழியாக, அதில் நம்ம பார்க்குறோம், அந்த வசனத்தில் பார்க்குறோம் 2:7, இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை. இந்த வசனம் எவ்வளோ ஒரு அருமையான வசனமாக இருக்குது பாருங்களேன். அவங்க நடந்து வருகிறது ஒரு வனாந்திரம். வனாந்திரத்தில் எதுவுமே கிடையாதுன்றது நமக்கு தெரியும். நம்மளோட வாழ்க்கையின் சில சமயங்களில் வனாந்திரம் போல ஆகிறது. எந்த நன்மையும் இல்லாதபடி வனாந்திரத்தில் எங்கே பார்த்தீங்கன்னாலும் நம்ம கண்ணு கட்டின தூரம் வர ஒரே மண் மட்டும்தான் காணப்படும், தவிர எதுவுமே இருக்காது. வனாந்திரம்னா ஒரு வறட்சியான இடம். அந்த வறட்சியான அந்த வனாந்திரத்தில் 40 வருஷம் நடந்து வந்திருக்கிறாங்க. கர்த்தர் உன்னோட இருந்தார். ஆனால் அந்த வனாந்திரத்தில் கூட அந்த ஜனங்களோடு கர்த்தர் இருந்ததுனால உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று வேதம் சொல்கிறது. அப்போ அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்திரத்தில் கூட குறைவில்லாமல் கர்த்தரால் நடத்த முடியுமானால் நம்ம இந்த உலகத்தில் ஒரு குறைவும் இல்லாதபடி நடத்த கர்த்தரால் ஆகும். இதே வசனத்தை பாருங்களேன், நெகேமியா 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் இதே வசனத்தை நம்ம பார்ப்போம். நெகேமியா 9:21 இதே மாதிரி கர்த்தர் 40 வருடம் அந்த வனாந்திரத்தை நடத்தினார். அப்போ அதில் போட்டிருக்கிறது, உங்கள் வஸ்திரங்கள் பழமையாய் போகவும் இல்லை, அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை என்று சொல்லியிருக்கிறது. அவங்க நடந்துக்கிட்டே இருக்காங்க 40 வருஷம் நடந்திருக்காங்க. ஆனால் அவங்க வஸ்திரங்கள் பழமையாய் போகவில்லையாம். எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம். ஒன்றும் கிடைக்காத ஒரு வனாந்திரம். அங்கே நமக்கு போய் இப்போ இருக்கிற மாதிரி நமக்கு சுற்றி இருக்கிற எத்தனையோ துணிக்கடைகள் இருக்கிறது, போய் புதிதாய் வஸ்திரங்களை வாங்கி நம்ம போடுறோம், நம்ம நினைத்த சாப்பாடுகளை சாப்பிடுகிறோம், எத்தனையோ ஹோட்டல்ஸ் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது நமக்கு இப்போ. ஆனால் அந்த மக்களுக்கு எதுவுமே இல்லை, வனாந்திரம். அதில் அவங்களோட வஸ்திரங்கள் பழமையாய் போகவில்லை. இது நினைத்து கூட நம்ம சிந்தைக்கு எட்டாத அளவுக்குள்ள ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு நிறைவாக்கும் தேவன் அவர். குறைவுகள் தான், அங்கே எல்லாமே குறைவுபட்டிருக்கிறது. ஆனால் எல்லாமே கர்த்தர் நிறைவாய் மாற்றி இந்த ஜனங்களை நடத்தினார். கர்த்தரால் நம் வாழ்க்கையிலும் அப்படியே செய்ய முடியும். நீங்கள் ஒருபோதும் உங்கள் குறைவுகளை மாத்திரம் நினைத்து கொண்டே இருக்காதீங்க. அதை நிறைவாக்குகிற தேவனை நினைத்து நினைத்து துதிங்க. ஆண்டவரே, நீ நிறைவாக்குகிற தேவன், எங்கள் தேவைகளை எல்லாம் சந்திக்கிற தேவன் என்று சொல்லி துதிங்க. வருஷத்தோட நடுவில் வந்திருக்கிறீங்க. ஜூன் மாதம் அதிக தேவைகள் உள்ள மாதம். தேவைகள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிள்ளைங்களை ஸ்கூலில் சேர்க்கணுன்னா அதுக்குள்ள ஃபீஸ், ஏகப்பட்ட ஃபீஸ். அப்போ நிறைய தேவைகள். மே மாதத்தில் லீவில் நிறைய செலவு பண்ணியிருப்பீங்க. ஏகப்பட்ட தேவைகள் உள்ள மாதம். நிறைய குறைவுகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். ஆனால் அதையே யோசித்து நினச்சிட்டு இருக்காம, ஆண்டவரே நீர் நிறைவாக்கும் தேவன், குறைவுகளை மாற்றும் தேவன் அல்ல, குறைவுகளை இல்லாமல் அப்படி இல்லை, குறைவுகளை நிறைவாய் மாற்றும் தேவன், நிறைவாக்கும் தேவன். ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி துதிங்க. இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். சங்கீதம் 34:10 சொல்கிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சங்கீதம் 34:10 சொல்கிறது. இப்போ சிங்கம் அந்த காட்டுக்கே ராஜா என்று சொல்கிறோம். ஒரு பலசாலியான ஒரு சிங்கம், அது பராக்கிரமம் உள்ளது, வல்லமை உள்ளது. அதோட குட்டி அதை சாப்பாடு போடாமல் விடவே செய்யாது. எதையாவது ஒரு மிருகத்தை அடித்து கொண்டு வந்து அந்த குட்டிக்கு கொடுத்துரும். ஆனால் அந்த சிங்கக்குட்டிகள் கூட தாழ்ச்சியடைந்து பட்டினியாக கிடக்குமா? ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆனால் நீங்கள் கர்த்தரை தேட ஒருபோதும் மறக்கக்கூடாது. எந்த மனுஷனையும் தேடாதீங்க. உங்களுடைய சுய அறிவை வச்சு எதையுமே யோசிக்காதீங்க. நீங்களாவே பிளான் பண்ணி இதை அப்படி மாறி தரலாம், இதை இப்படி செஞ்சிடலாம், இதை சரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு நீங்களாவே பல காரியங்களை யோசித்து செஞ்சு கொண்டிருந்தீங்கன்னா ஒருவேளை அது குறைவாகவே தான் இருக்கும். ஆனால் கர்த்தரை தேடுங்க. ஆண்டவர் சமூகத்துக்கு முற்றிலுமாய் உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே நீர் நிறைவாக்கும் தேவன், உம்மை நம்புகிறேன், உம்மை விசுவாசிக்கிறேன், என்னோட வாழ்க்கையில் அந்த குறைவை நிறைவாய் மாற்றுங்க என்று ஒப்பு கொடுங்க. கர்த்தரை தேடுங்க, ஒரு நன்மையும் உங்களுக்கு குறைவுபடாது என்று ஆண்டவர் சொல்கிறார். அதே இதில் பார்த்தீங்கன்னா பிலிப்பியர் ஒரு வசனம் இருக்குது, 4:12. இந்த வசனம் எனக்கு ரொம்ப அதிசயமாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிலிப்பியர் 4:12 பவுல் சொல்கிறார், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், பரிபூர்ணம் அடைவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். இது பாருங்க, பவுல் குறைவே மாற்றுகிற தேவன் நமக்கு தெரியும், குறைவே இல்லாமல் நம்ம வச்சிருக்கிற தேவன். ஆனால் பவுல் சொல்றாரு, நான் குறைவுபடவும் நான் போதிக்கப்பட்டேன்.
அப்போ சில சமயங்களில் உங்கள் வாழ்க்கையில் குறைவுகள் வந்தாலும் அது கர்த்தர் நமக்கு கற்பித்து கொடுக்குற சில பாடம் என்று எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் நம்மை போதிக்கிறார். இந்த குறைவிலேயே நீ உன்னால் வாழ முடியும். இது மாதிரி குறைவான ஒரு சூழ்நிலை வந்தாலும் நீ அழிந்து போக போகிறதில்ல. அந்த சூழ்நிலை உன்னால் சந்தோஷமாய் வாழ முடியும். நான் உன்னுடன் இருக்கிறேன். பரிபூர்ணமாக இருந்தாலும் நான் உன்னுடன் இருக்கிறேன், குறைவாக இருந்தாலும் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று கர்த்தர் போதிக்கிறார் நமக்கு. அப்போ அதையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்க. பவுல் சொல்கிறது போல குறைவுபடவும் நான் போதிக்கப்பட்டேன். இந்த குறைவோடு சில சமயங்களில் வாழ்க்கையில் இந்த குறைவோடு நீங்கள் கடந்து போக நேரிட்டால் கூட புலம்பிக் கொண்டிருக்காதபடி அதையும் சந்தோஷமாக எடுத்துக்கொண்டு, ஆண்டவரை நீங்கள் என்னை போதிக்கிறீங்க என்று சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு உங்களை கழிப்பாய் கர்த்தர் மாற்றுவார். தீத்து 3:14 சொல்கிறது, நம்முடையவர்களும் கனியற்றவர்களாய் இராதபடி குறைவுகளை நீக்குவதற்கு ஏதுவாக நற்கிரியைகளை செய்ய படிக்கட்டும். அப்போ இதில் வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறதுனா, நம்ம நற்கிரியைகளை செய்ய படிக்க வேண்டும். நல்ல நற்கிரியைகளை செய்ய நம்ம படித்தால் குறைவுகளை தானாகவே அது நீங்கி போகும் என்று சொல்கிறது. நற்கிரியைகள் என்னெல்லாம் நற்கிரியைகள்? ஏழைகளுக்கு நம்மளால் உதவ முடியும். வேதனையில் இருக்கிற மக்களுக்கு நம்ம ஆறுதலாக 4 வார்த்தைகள் சொல்லலாம். நீங்கள் எந்த சபைக்கு போகிறீங்களோ அந்த சபையில் உங்கள் ஊழியருக்கு நீங்கள் பிரயோஜனமாக இருக்கலாம். ஆண்டவருடைய ஊழியத்தில் நீங்கள் அவருக்காக நீங்கள் ஓடலாம், ட்ராக்ஸ் கொடுக்கலாம். ஏதாவது நற்கிரியைகள், எது நற்கிரியைகள் என்று யோசிங்க. உங்களால் இயன்ற நற்கிரியைகளை உங்கள் சூழ்நிலையில், உங்கள் உடல்நிலைக்கு, உங்கள் சூழ்நிலைக்கு, உங்கள் குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்றது போல் உங்களால் இயன்ற நற்கிரியைகளை செய்யுங்க. அப்போ நற்கிரியைகளை நீங்கள் செய்ய பழகுனீங்கன்னா உங்கள் குறைவுகளை எல்லாம் அது நீக்கி போடும் என்று வேதம் நமக்கு கற்பித்து கொடுக்கிறது. குறைவுகளை நீக்குவதற்கு ஏதுவாக நற்கிரியைகளை செய்ய படிக்கட்டும். கனியற்றவர்களாக இருக்காதீங்க. ஒரு கனியும் கொடுக்காம நம்ம இருக்க வேண்டாம். நம்மளால் இயன்ற கனிகளை நாம் கொடுப்போம், நற்கிரியைகளை செய்வோம். ஆண்டவர் தானாக நம்மளுடைய குறைகளை மாற்றி போடுவார். குறைவுகள் மாற்றப்பட வேண்டுமானால் நீங்கள் நற்கிரியைகளை செய்ய பழகுங்கள் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. யாக்கோபு 1:4 பாருங்க, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுள். அப்போ 2வது குறைவை நீக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும்னா பொறுமை வேணும் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. நம்ம நற்கிரியைகளை அதிகமாய் செய்தால் நம்மளுடைய குறைவுகள் தானாய் நீக்கப்படும் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அதே போல் நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா பொறுமையானது பூரண கிரியை செய்ய கிடவுது. நம்மளுடைய வாழ்க்கையில் பொறுமையாய், அது பொறுமை பூரணமாய் நம்ம வாழ்க்கையில் பெருகும் பொழுது நம்ம ஒன்றிலும் நம்ம குறைவுள்ளவர்களாய் இல்லாமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருப்போமா. அப்போ நம்ம குறைவில்லாமல் எல்லாம் பெற்றுக்கொண்டு பூரணமாய் நிறைவாக இருப்பதற்கு பொறுமை நமக்கு தேவை என்று வேதம் சொல்கிறது. பொறுமையாக இருப்போம், அவனுடைய பாதத்தில் காத்திருப்போம். நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். பொறுமையே இழந்து சரி போயிடுவோன்னு கிளம்புறோம். அந்த நேரம் பஸ் வரும். அதே மாதிரி நிறைய சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில் பார்த்துருப்போம். நம்ம இல்லைன்னா நம்ம அந்த இடத்த விட்டு கடந்துட்டோம்னா அதை நம்ம இழந்து போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதே போல் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க உங்களுக்கு தயாராக இருக்கிறார். அந்த கடைசி நிமிஷத்தில் கூட நம்ம பொறுமையை இழந்து அதை பெற்றுக்கொள்ளாமல் நம்ம போய்விடக்கூடாது. அதற்காக நம்ம பொறுமையானது பூரண கிரியை செய்ய கிடவது என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஸோ பொறுமையோடு இருங்க, நற்கிரியைகளை செய்யுங்க, பொறுமையானுடைய சமூகத்தில் காத்துருங்க. பொறுமை உங்கள் வாழ்க்கையில பூரணமாய் கிரியை செய்யட்டும். எல்லா குறைவுகளும் நிறைவாய் ஆண்டவர் மாற்றுவார். இன்னும் பாருங்க, யாக்கோபு 1:5 பார்க்கிறோம், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால். அப்போ குறைவு பொருட்களில் மட்டும்தான் இருக்கும்னு இல்லை, ஞானத்திலையும் குறைவு வருது. நம்ம வீட்டில் ஒருவேளை பணம் குறைவாக இருக்கும். நம்ம குறைவினோடனே நம்ம பணத்தை மட்டும்தான் யோசிக்கிறோம். பணம் இல்லை, இதை செய்வதற்கு அந்த பணம் நான் ரொம்ப குறைவுபட்டுட்டேன், அப்போ எனக்கு பணம் இல்லை, அப்படி இல்லை. எல்லாமே ஒரு குறைவு தான். ஞானத்தில் கூட நமக்கு ஒரு குறைவு வந்தால், அப்போ ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகி தேவனிடத்தில் கேட்க கடவன் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்போ உங்களுடைய ஞானத்தில் இருக்கிற குறைவையும் கர்த்தர் முற்றிலுமாய் மாற்ற போதுமானவராக இருக்கிறார். அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, எனக்கு இந்த விஷயத்துக்கு ஞானம் இல்லை, நான் எப்படி என் குடும்பத்தில் நான் நடக்கணும், எப்படி இவங்ககிட்ட பேசணும், எப்படி நான் சம்பாதிக்கணும், எப்படி இந்த பிஸ்னஸை பண்ணணும், எப்படி படிக்கணும், எதுக்கெல்லாம் நீங்கள் யோசிக்கிறீங்களோ ஞானம் இல்லை என்று அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இந்த காரியத்தில் இருக்க குறைவை எனக்கு மாற்றுங்க ஆண்டவரே என்று ஒப்பு கொடுங்க. கர்த்தர் அந்த குறைவையும் மாற்றி உங்களை ஞானவான்களாய் மாற்றி அநேகருக்கு மத்தியில் உங்களை உயர்த்தி வைக்க ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். இன்னும் ஒரு குறைவை வேதம் சொல்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 3:10 பார்த்தீங்கன்னா, உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை நீக்கும் பொருட்டு இரவும் பகலும் மிகவும் வேண்டிக் கொள்கிறோம் அப்படின்னு பவுல் சொல்கிறார். அப்போ இந்த தெசலோனிக்கேயில் இருக்கிற அந்த ஜனங்கள் விசுவாசத்தில் குறைவாக இருந்திருக்கிறாங்க. அப்போ அந்த குறைவை நீக்கும்படி நான் உங்களுக்காக இரவும் பகலும் வேண்டுகிறேன். அப்போ விசுவாச குறைவு ஒரு மிகப்பெரிய குறைவு. சாதாரண பணக்குறைவுகள் கூட பிரச்சனை கிடையாது, எப்படியோ நம்ம சமாளிச்சுக்கலாம். ஞானத்தில் குறைவு, ஆண்டவர் நமக்கு ஞானத்தை தரணும். அதுபோல் விசுவாசத்தில் குறைவு இருந்தால் நம்ம எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது.
விசுவாசிக்காதவன் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்று வேதம் நமக்கு தெளிவாக கற்பித்துக் கொடுக்கிறது. நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போதே என் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார் என்று நம்ம விசுவாசித்தால் மாத்திரமே நம்மால் ஜெபிக்க முடியும். எங்கே யார் கேட்க போகிறா, நான் இப்படி தான் இருக்க போகிறேன் என்று நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா நம்ம ஒருபோதும் இந்த முழங்கால் போட்டு ஜெபம் கூட பண்ண மாட்டோம். புலம்பிக்கிட்டே அழுதுகிட்டே என் வாழ்க்கை எப்படி இருக்கே, இந்த குறைவு இருக்கே, அந்த குறைவு இருக்கே, எனக்கு சமாதானம் இல்லையே, எல்லா குறைவையும் சொல்லி 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 நம்ம அப்படியே இருப்போமே தவிர நம்ம விசுவாசத்தில் குறைவு உள்ளவர்களாய் மாறிட்டோம்னா நம்ம எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. இப்போ விசுவாச குறைவு மிகவும் ஒரு மோசமான குறைவாய் மாறிவிடும். அதனால நம்ம யாருமே இந்த விசுவாச குறைவு இல்லாதபடி ஆண்டவரே என்னோட விசுவாசத்தை வர்த்திக்க செய்யுங்க என்று தினமும் ஜெபிப்போம். ஏசப்பா என்னோட விசுவாசத்தை நீங்கள் வர்த்திக்க செய்யுங்க, நான் உங்களை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. இன்னும் என்னோட அவிசுவாசம் ஒளியும்படி வேதத்தில் பார்க்குற ஒரு தகப்பன் கதறி அழுதான், ஆண்டவரே நம்ம விசுவாசிக்கிறேன், என் அவிசுவாசம் ஒளியும்படி செய்யும் என்று கதறி அழுதான் என்று பார்க்கிறோம். அவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி சென்றார் என்று வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். நாமளும் நம்மளோட வாழ்க்கையில் விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களாய் ஒருபோதும் மாறிவிடக்கூடாது. விசுவாச குறைவையும் வேதம் நமக்கு காண்பிக்கிறது. அந்த விசுவாச குறைவுகள் இல்லாமல் நாம் ஆண்டவரை வாழ்வதற்கு ஆண்டவரை நோக்கி நாம் தொடர்ந்து மிகவும் ஆண்டவரை நோக்கி கருத்தாய் வேண்டிக்கொள்ள நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த குறைவுகளை எல்லாவற்றையும் கர்த்தர் அவருடைய மகிமையிலே அவருடைய ஐஸ்வரியத்தின்படி கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று வேதம் நமக்கு கற்பித்துக் கொடுக்கிறது. உங்களுக்கு என்ன குறைவுகள் இருக்கிறது என்ற இந்த நாளிலே அமர்ந்து யோசிங்க. ஏசப்பா என்னோட வாழ்க்கையில் இந்த விஷயம் குறைவாக இருக்குது. ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் சமாதான குறைவாக இருக்கிறதா, எப்பொழுதும் வீட்டில் சண்டை பிரச்சனை போராட்டங்களாக இருக்கிறதா, சமாதான குறைவாக இருக்கிறதா, இல்லை பொருளாதாரத்தில் நீங்கள் குறைவாக இருக்கிறீங்களா, எப்பொழுதும் வறுமை அது இல்லை இது இல்லை என்று சுகத்தில் குறைவாக இருக்கிறதா, எப்பொழுதும் நோய் 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 என்று டாக்டர்கிட்ட போகிறோம், டாக்டர் கொடுக்குறோம், எப்பவுமே பிரச்சனையாக இருக்குது, சுகம் இல்லை என்று சுகத்தில் உங்களுக்கு குறைவாக இருக்கிறதா, இல்லை ஞானத்தில் குறைவாக இருக்கிறீங்களா, எல்லாவற்றுக்கும் மேலே அந்த விசுவாசத்தில் குறைவாக இருக்கிறீங்களா, எந்த விஷயத்தில் உங்களுக்கு குறைவு இருக்கிறது, அந்த குறைவை மாத்திரம் பார்த்து கொண்டே இருந்துட்டு ஆண்டவர்கிட்ட புலம்பிக் கொண்டே இருக்காதீங்க. ஆண்டவரே இந்த குறைவாக இருக்குது என்னால் ஒன்றும் செய்ய முடியல என்று போராடாதீங்க. ஆண்டவர் சமூகத்தில் இந்த வசனத்தை சொல்லுங்கள். பிலிப்பியர் 4:19 மனப்பாடம் செய்து வைத்துக்கொண்டு சொல்லுங்கள். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி என்னுடைய குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இந்த வசனத்தை திரும்ப திரும்ப சொல்லி ஆண்டவரே நீ நிறைவாக்கும் தேவன், எனக்கு இந்த குறைவுகள்லாம் இருக்குது ஏசப்பா, இதெல்லாம் நிறைவாய் நீங்கள் மாற்றுங்க, குறைவுகளை மாற்றுங்க, இல்லை குறைவை நிறைவாய் மாற்றுங்க என்று ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து தொடர்ந்து ஜெபிங்க. கர்த்தர் உங்களை இந்த மாதம் முடிவதற்குள் எந்த காரியங்களெல்லாம் நீங்கள் குறைவாக நினைக்கிறீங்களோ அந்த காரியங்களை எல்லாம் நிறைவாய் மாற்றி உங்கள் குடும்பத்தை செழிக்க செய்து அநேகருக்கு முன்பாக ஆசீர்வாதமாக உங்களை பயன்படுத்த தேவன் போதுமானவராக இருக்கிறார். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளுக்காக நன்றியோடுமே நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இயேசப்பா கர்த்தாவே, ஒரு வசனத்தை அமர்ந்து கேட்ட இந்த ஒவ்வொரு ஜனங்களுக்காய் ஜெபிக்கிறேன், ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறேன், தனிப்பட்ட ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். இயேசப்பா எந்தெந்த காரியங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் குறைவாக இருக்குது என்று எண்ணி உங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாங்களோ அது எந்த குறைவாக இருந்தாலும் அதை மாற்ற கர்த்தர் நீர் போதுமானவராக இருக்கிறீர். மகிமையிலே அதை நிறைவாய் நீர் மாற்றுவீர் என்று எங்களுக்கு இந்த நாளிலே நீர் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்குறீங்க. நீர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தின்படி இயேசப்பா எந்தெந்த காரியங்களுக்கெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அந்த காரியங்களை எல்லாம் கர்த்தர் நீர் மாற்றி போட்டு ஆண்டவரே நிறைவாய் மாற்றி அநேகருக்கு முன்பாக என் தேவன் எனக்கு இதை செய்தார் என்று அவர்கள் சாட்சியாய் சொல்லும்படி கர்த்தர் ஒவ்வொரு குடும்பங்களிலும் பெரிய காரியங்களை செய்வீராக. சமாதானத்தில் குறைவுள்ளவர்களுக்கு சமாதானத்தை கொடுங்க, சுகத்திலே குறைவுள்ளவர்களுக்கு சுகத்தை கொடுங்க, ஞானத்தில் குறைவுள்ளவர்களுக்கு ஞானத்தை கொடுங்க, பொருளாதாரத்திலே குறைவுபட்ட மக்களுக்கு கர்த்தாவே நீர் பண வசதிகளை ஏற்படுத்தி கொடுங்க. விசுவாச குறைவு யாருக்கும் வராதபடி கர்த்தாவே விசுவாசத்தை வர்த்திக்க செய்யுங்க. உங்கள் கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன் இயேசப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. வரும் நாட்களிலே இவர்கள் ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக மாறட்டும், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இவர்கள் திகழட்டும். உங்கள் கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன், பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்புக்கு 9711943354 மற்றும் 9443186521. மேலும் தொடர்புக்கு நம்பர் 12 ஜெபமாளிகை தெரு, பாளையங்கோட்டை, திருநெல்வேலி மாவட்டம். மாலை 8:30 மணி அளவில் ஜீவன் காஸ்பல் டிவி மற்றும் அதன் யூடியூப் சேனலிலும் செருபம் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலிலும் கண்டு தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள்.